வாழைக்காய் பச்சி செய்ய போகிறேன் பாருங்கள். இன்றைக்கி ஒரு 5 வாழைக்காய் எடுத்துருக்கேன். நல்லா முத்தின வாழைக்காயை பாருங்கள். சுத்தம் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு நல்லா பட்டை சீவிக்குவோம். நல்லா அப்படி 2 பக்கம் காம்பை சீவிடுங்க. தோல் அப்படி மெலிசாக சீவிட்டு ரொம்ப அடியோடு சீவனா இல்லை மெலிசாக சீவிக்க வேண்டியதான். இப்படி எல்லாத்தையுமே தோல் எடுத்துருங்க. காய் நல்லா முத்தி இருந்தால் தான் பஜ்ஜிக்கு நல்லாயிருக்கும். இந்த ஈவினிங் டயத்துக்கு இந்த பஜ்ஜியும் ஒரு டீ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த கடையில் போடுற மாதிரியே நல்லா மொறுன்னு எண்ணெய் குடிக்காத போட்டுற வேண்டியதான். இன்றைக்கி இந்த மாதிரி எல்லாத்தையும் சுத்தமாக தோல் சீவிக்குங்க. தோல் சீவிட்டு இப்போ மெலிசாக இந்த கட்டரில் வச்சு சீவிக்குவோம். இந்த கட்டரில் மெலிசாக சீவிக்குவோம். பாருங்க, வாழைக்காய் எல்லாத்தையும் இது மாதிரி மெலிசாக கட் பண்ணியாச்சு. அடுத்தது பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணிக்குவோம். வாங்க. ஒரு 1/2 கிலோ கடலை மாவு எடுத்துங்க. இது கூட ஒரு 50 கிராம் வெறும் அரிசி மாவு சேர்த்துங்க. இது எதுக்கு சேர்க்குறேன்னா பஜ்ஜி எண்ணெய் குடிக்காத இருக்கும். ரொம்பவும் சேர்க்கக்கூடாது. 1/2 கிலோவுக்கு ஒரு 50 கிராம் சேர்த்துங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு பேக்கிங் சோடா போட்டுங்க. ரொம்பவும் போடவோனா ஒரு 1/4 டீஸ்பூனை போட்டால் போகிறோம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. நல்லா வாசமாக இருக்கும். வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்குங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. மீடியமாக கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா இப்போ ஊற்றிங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாவு ரெடி பண்ணி உடனே நம்ம பஜ்ஜி சுட்டணும். ஏன்னா இந்த சோடாப்பு சேர்த்துக்கிறதுனால சீக்கிரம் புளிச்சிடும். உடனே செஞ்சுட்டா நல்லாயிருக்கும். அப்படியே நல்லா கலந்து விட்டே இருங்க. நல்லா கலந்துட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு திரும்ப வேணால் உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, மாவு நல்லா கலந்தாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். ஸ்பூனில் எடுத்து அப்படியே ஊற்றணும். அப்படியே இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்துக்கு பச்சி சுட்டு எடுத்தால் தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இல்லை, இப்போ ஒரு 1 லிட்டர் எண்ணெயை வானலில் சூடு பண்ணி பச்சிலாம் சுட்டு எடுத்துட வேண்டியதான். வானலில் வச்சு 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆயிலாக ஊற்றிங்க. அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. பொறி வருது பார்த்தீங்களா? இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற வாழைக்காயை அப்படியே ஒன்று போட்டு எடுக்க வேண்டியதான். டிப் பண்ணி அப்படியே போட வேண்டியதான். அப்படியே ஒன்று போட்டு எடுக்க வேண்டியதான்.
அடுப்பு தீயை மீடியமாக வச்சுங்க, ரொம்ப அதிகமாக வைக்க வேணாம். 2 பக்கமும் வேகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பரட்டி விடுங்க. இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வெந்ததுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சட்னிக்கு தொட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்குங்க. சட்னிக்கும் வாழைக்காய் பஜ்ஜிக்கும் அருமையாக இருக்கும் பாருங்க.